என்னப்பா அவசரமா வர சொல்லியிருந்தீங்களே, எதுக்கு? இது என்னது? ஆ? என்னது? பணத்தாசையே காட்டுறீங்களா எங்களுக்கு? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதை யார் கொடுத்தது? ஆ? உன் தங்கச்சிக்கு நீ கொடுத்தியா, இல்ல உன் வீட்ல உள்ள யாராவது கொடுத்தாங்களா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிய? பணத்தாசைய காட்டி எதை விலைக்கு வாங்குறதுக்காக? இங்க பாரு, இந்த மாதிரி எதையாவது கொடுத்து இங்க அனுப்பலன்னு வச்சுக்க, அப்புறம் நடக்கிறதே வேற. ஐயோ அப்பா, எனக்கு இது சம்மந்தம் இல்லப்பா. நான் கொடுக்கலப்பா. எங்க அத்தை தான் கொடுத்துருக்காங்க ருக்குக்கு. ஏ, உங்க அத்தை பண்ணின பாவம்லாம் பத்தலையாக்கும். இன்னும் எதுக்காக கொடுக்கறாங்க? அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவங்க பேசின பேச்ச நான் இப்பவும் மறக்கல. இப்ப எதுக்காக ருக்குவுக்கு கொடுத்துருக்காங்க? சொல்லு, சொல்ல போறியா இல்லையா? ஏங்க, நிதானமா பேசுங்க. அவகிட்ட எதுக்கு ஆவேசப்படுறீங்க? அவளுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உங்க மவ தான் இந்த வேலைய பார்த்திருக்கா. நீங்க முறைக்கிறதே சரியில்லை. எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் எந்த பொருளையும் அங்க இருந்தெல்லாம் கொண்டுட்டு வர சொல்லல. எல்லாம் அந்த ருக்குவ எது கொண்டு அடிக்கன்னு தெரியல. அவ இவ குழந்தை முன்னாடி சுத்துறா. அதனால அவ அம்மா தான் கூப்பிட்டு உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இந்த நகைய போட்டுக்கோன்னு போட்டு விட்டாங்களாம். என்ன சொன்ன? அவ குழந்தை கூட இவ பழகுறாளா? இத்தனை நாளும் இது தெரிஞ்சு வேடிக்கை பாத்தியா, இல்ல ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஏய், உனக்கு தெரியாம இது நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கியா ஆத்தாடும் அவளும்? என்ன ஏதுன்னு விசாரிக்காம என்ன ஏன் அடிக்கிறீரு? இது எல்லாத்துக்கும் காரணம் உமர் மவதான். இப்ப வருவாள, அவ கிட்ட கேளும். எங்க நான் சொன்னா கேக்குறா? அக்காக்கும் தங்கச்சிக்குமே ஒருத்திக்கு ஒருத்தி பேச்சுவார்த்தை இல்ல. அது தெரியுமா உமருக்கு? என்னடி சொல்ற? என்ன சொல்ற? ஆமாப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்ககிட்ட சொல்லது தப்பு தான். ருக்குவும் ஜேம்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. பொறுமையா இருங்க அப்படின்னு சொன்னேன். வேற வழி இல்லாம அவன் அவங்க தங்கச்சி கல்யாணத்துக்காக இவளை மறக்கிற மாதிரி இவளை ஏமாத்திட்டான்னு சொல்லி, அதுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டே சொல்லலன்னு சொல்லி என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டுக்காப்பா. நேற்று அத்தையை பார்க்கறதுக்கு அங்கே வந்திருந்தா. அத்தை எனக்கு எதிராக இவளை திருப்புறதுக்காக உன்னை ஜேம்ஸுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் தனியாக பேசிக்கிட்டு இருந்தாங்கப்பா. இவ ரூமை விட்டு வெளியே வந்ததும் என்னடி சொன்னாங்கன்னு கேட்டதுக்கு, ஏன் உனக்கு பொறாமையா அப்படி இப்படின்னு பேசுறாப்பா. அந்த கழுதைக்கு அவளை திமிராயிட்டா, அவ கால முடிச்சு வீட்டுல போடுறேன். அவளை படிக்க அனுப்புற திமிரு தானே இவ்வளவு வேலையும் பார்க்க சொல்லுது. உனக்கே எதிரா அந்த வீட்டுல புகுந்து உன் வாழ்க்கைய நாசமாக்க போறாளா? இங்க பாரு, ரெண்டு பொண்ணையும்லாம் ஒரு வீட்டுல என்னால கொடுக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா உன் கொழுந்தன்ட்டு சொல்லி அடக்க உடக்கமா இருக்க சொல்லு. இல்லனா மாப்பிள்ளைக்கு போன போடு, நான் பேசுறேன் மாப்பிள்ளை கிட்ட. அப்பா, என்கிட்ட இவ்வளவு கோவமா பேசாதீங்கப்பா. என்னால அதை தாங்கிக்க முடியாது. ஏப்பா, நான் என்ன தப்பு பண்ணேன்? அவ விரும்புறா. அவளையும் சேர்த்து வைங்க. அதை விட்டு போட்டு இப்படி பிடிவாதம் பிடிக்காதீங்கப்பா. ஆனா பொறுமையா அவகிட்ட பேசுங்க. நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. என்கிட்ட பேச மாட்டுக்கா, என்னை புரிஞ்சிக்க மாட்டுக்கா. நீங்க எடுத்து சொல்லுங்கப்பா. மகா, நீ வாய மூடு. உன்னை கட்டி கொடுத்ததே ஏதோ எதிர்ச்சியா நடந்து போச்சு. வேற வழி இல்லாம தான் உன்னை நாங்க ஏத்துக்கிட்டோம். ஆனா மாப்பிள்ள ரொம்ப நல்லவதா இருக்காரு. ஆனா உன் குழந்தை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது. நீ இந்த கல்யாண விஷயத்துல தலையிட்டு உனக்கும் எங்களுக்கும் இருக்க பந்தத்தை அறுத்துக்காத. நமக்கு அப்பா மகங்கிற உறவு மட்டும்தான் இடையில இருக்கு. உன் மாமியார் வந்தாலும் இதைத்தான் நான் சொல்ல போறேன். ஒரு வீட்டுக்கு ரெண்டு பொண்ணையும் என்னால கொடுக்க முடியாது. நம்ம மதத்துக்காரனா நம்ம சாதிக்காரனா பார்த்துதான் ருக்குவ கட்டி வைப்பேன். பாவம்பா, விரும்புறவங்கள பிரிக்கிறது தப்பு. என் குழந்தை ரொம்ப நல்லவன். அவனுக்கு நான் சர்டிபிகேட் கொடுக்கறேன். ருக்குவை விட அவன் நல்லவன்பா. ஆனா இந்த கல்யாணத்துக்காக இவங்க கொஞ்சம் காத்திருக்கணும், பொறுமையா இருக்கணும். நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கப்பா. எனக்கு இதுலெல்லாம் ஆட்சேபனை இல்லை. ஆனா ருக்கு என்ன புரிஞ்சிக்காம பேசுறானுதான் எனக்கு கோபம். நீங்க என் அத்தையை நம்ப வேண்டாம். ஆனா என்ன நம்பி ருக்குவை அந்த வீட்டுக்கு கொடுக்கலாம். என் புருஷனையும் நீங்க நம்பி கொடுக்கலாம். புரிஞ்சுக்கோங்கப்பா.
வாய மூடு மகா, நான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்பவே அக்காலும் தங்கச்சியும் ஒருத்திக்கு ஒருத்தி சண்டை போட்டு நாறிட்டு கிடைக்கிய. நாளைக்கு அந்த வீட்டுல 2 பேரும் அடிப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பாக்குறவங்களுக்கு கொண்டாட்டமா இருக்கும். ஆனா எனக்கும் உங்க அம்மாக்கும் வேதனையா இருக்கும். இங்க பாரு, உன் குழந்தைக்கு பொண்ணு கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்ல. இத தெளிவா அவங்கிட்டயும் சொல்லிரு. இதுக்கு மேல உங்ககிட்ட என்னால பேச முடியாதுப்பா. எங்க அத்தை வந்தா நீங்களே பேசிடுங்க. நான் கிளம்புறேன்பா. இரு, மாப்பிள்ள வரட்டும். மாப்பிள்ள வராம நீ எப்படி போவ? இல்லம்மா, மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. இதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க முடியாது. நான் போறேம்மா. மகா, உன்னை நான் குத்தமா சொல்லல. ஆனா இது எல்லாமே உன்னாலதான் நடந்ததுங்கிறத நீ ஒத்துக்கணும். நீ இப்படி எல்லாம் கல்யாணம் கிட்ட போய்தானே இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை வந்து நிக்குது. இங்க பாரு, போறதே போற, இதை எடுத்துட்டு கிளம்பு. இதை என் கண்ணு முன்னாடி வைக்காது. எனக்கு பார்த்தாலே ஆத்திரமா பத்திக்கிட்டு வருது. இப்ப என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? நீங்க பாருங்க, எனக்காக அத்தை கொடுத்த நகையை இப்படி தூக்கி வீசிருக்கீங்க. என்ன சொன்ன? அத்தை கொடுத்தாங்களா? யாருக்கு அத்தை? யாருக்கு அத்தை? அவனுக்கு தானே அத்தை. அவனுக்கு கொடுக்காம உனக்கு கொடுத்துருக்கிறதுலயே தெரியல உனக்கு. உனக்கு பேராசை, அதான் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்க. என் வீட்டுக்கு வந்தா நகையை திருடிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ள வச்சா என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? அந்த அம்மா அப்படி செய்யற ஆளுதான், தெரியும்ல? நல்லா சொல்லுங்க. அப்ப அது இவ மரமண்டைக்கு புரியுதான்னு பாப்போம். அந்த பொம்பளை அதையும் செய்வா, அதுக்கு மேலையும் செய்வா. இவளுக்கு ஆசை தூக்கி போட்டு அடிக்குது. அதான் அவ கொடுத்த உடனே இவ நீட்டிக்கிட்டு வந்திருக்கா. அக்கா காரிய விட இவளை அந்த பொம்பளை தூக்கி வைக்க போதாக்கும். பேராசை பிடிச்சவ. சி, இப்படி ஒருத்திய பிள்ளைய பெத்தத நினைச்சா எனக்கு வயிறு எரியுது. பயமுடுமா, வயிறு எரிஞ்சா போய் தண்ணி ஊத்தி ஆன என்ன? எனக்கு கொடுத்தது உனக்கு பொறுக்கல, அப்படித்தானே? இங்க பாருங்கப்பா, நானும் ஜேம்ஸும் ஒருத்தர் விரும்புறோம். அதனாலதான் அத்தை என்ன அந்த வீட்டை மருமகளா ஆக்குறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. அதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. பாய மூடிடி. என்னை எதிர்த்து என்கிட்ட சொல்ற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துட்டா? இங்க பாரு, ஒரு பொண்ண கட்டி கொடுக்கறதுக்கே காதல் கல்யாணம் உடனே நான் யோசிச்சேன். ஆனா இப்ப மறுபடியும் அதையே பண்றதுக்கு உனக்கு எம்பிட்டு துணிச்சல் இருக்கணும். என்னப்பா காதலிக்கிறது என்னமோ கொலை குற்றம் பண்ற மாதிரி பேசுறீங்க? எப்பா, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அவர் கூட தான் நடக்கும். அதை தவிர எனக்கு எந்த விருப்பமும் இல்ல. இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இப்பவே அக்காலும் தங்கச்சியும் ஒருத்திக்கு ஒருத்தி முட்டிக்கிட்டு நிக்கிறிய. நாளைக்கு உன்னையும் அந்த வீட்டுக்கு கொடுத்துட்டு நீ அவளுக்கு எதிரா நின்னுகிட்டு இருக்கிறத நான் வேடிக்கை பார்க்கணுமா? இங்க பாரு, என் பொண்ணு அவ நல்லா வாழணும். உனக்கு அந்த வீடெல்லாம் சரிப்படாது. அங்க போய் பணத்திமரா காட்டி ஆடுறதுக்கா உன்னை நான் அங்க கட்டி கொடுக்கணும். இங்க பாரு, நமக்கு ஏத்த ஒரு மாப்பிளையா பாக்குறேன். ஒழுங்கு மரியாதையா கல்யாணத்தை கட்டிக்கிட்டு இடத்தை காலி பண்ணு. இன்னையில இருந்து நீ காலேஜுக்கும் போக கூடாது, எங்கேயும் போக கூடாது. ஒழுங்கு மரியாதையா ரூம்குள்ள போ. ஏன் இம்புட்டு வெறி பிடிச்சு அலையறீங்க? அவ கல்யாணம் முடிச்சா சரி, அதே நான் காதலிச்சா தப்பு, அப்படித்தானே? உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே அவ மேல இருக்கிற பாசத்துல துளி கூட ஏன் மேல பாசம் இல்ல. எப்ப பார்த்தாலும் அவளை தூக்கி தூக்கி வச்சு இன்னைக்கு திமிரு பிடிச்சி ஆடுறா. அவளே நான் நல்லா இருக்க விரும்ப மாட்டேங்கிறா, பின்ன நீங்க எப்படி இருப்பீங்க? வாய மூடிடி ராட்சசி. யார பத்தி பேசுற? அவளை பத்தியா பேசுற? அவளை பத்தி பேசுற உன் நாக்கு அழுகி போயிடும். நீ படிக்கணுங்கிறதுக்காக அவ 12ஆம் கிளாஸோட படிப்பை விட்டுட்டு தங்கச்ச படிக்க வைங்கப்பா. எனக்கு செலவு பண்ணா அவளை படிக்க வைக்கிறது உங்களுக்கு கஷ்டமாயிரும்னு நல்லா படிக்கிற அவளை உங்க அப்பா அதோட நிப்பாட்டினாரே. இன்னைக்கு அவளை பார்த்து நீ கேள்வி கேக்குறியா? நோக்கு அடிக்கு பேசு, நோக்கு அழுகிரும். அவனுக்கு புரியாதுடி. அவனுக்கு பண பேய் பிடிச்சிருக்கு, அதுவும் இல்லாம காதல் பேய் பிடிச்சிருக்கு. அதனால அப்படித்தான் ஆடுவா. என் மகளை பத்தி உனக்கு பேசுறதுக்கு என்னடி யோக்கியதை இருக்கு? உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. இந்த நிமிஷத்துல இருந்து இவ போடுற சொத்தை தின்னுட்டு முடங்கி கிடக்கணும். இந்த வீட்டை விட்டு வெளியே கால் எடுத்து வச்ச உன் காலை தரிச்சு போடுவேன். அப்பா வேண்டாம்ப்பா. ஏப்பா இவ்வளவு கோவப்படுறீங்க? சொன்னா கேளுங்கப்பா. நீ வாய மூடுமா. நீ எல்லாத்துக்கும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிதான் அவ இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறா. இங்க பாரு, இந்த நகையை எடுத்துட்டு போய் உன் அத்தைக்காரிட்ட கொடு. இனி அங்க இருந்து இங்க ஒரு பொருளும் வரக்கூடாது. போதும், நீ நாடகம் ஆடினதெல்லாம்.
இது எல்லாத்தையும் தூண்டி விட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இங்க வந்து நல்லவா மாதிரி பம்மிக்கிட்டு நாடகம் போடுறியா? உன் நாடகம் இப்பதானே எனக்கு நல்லா புரியுது. என்னமோ இவ சொந்த காசுல என்ன படிக்க வச்ச மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா. என்னடி பேசுற? என்ன பேசுற? மரியாதையா உள்ள போ, இல்லனா ஆரஞ்சு பல்ல கலத்தி போடுவேன். போறப்பா, அதுக்கு முன்னாடி தெளிவா சொல்லிடுறேன். கல்யாணம் எனக்கு ஒண்ணு நடந்தா அது ஜேம்ஸ் கூட தான். என்ன உங்களால முடிஞ்சா காலேஜ் விட்டு என்ன நிப்பாட்டுவீங்க, அப்படித்தானே? ஆனா நீங்க நினைக்காத நேரத்துல நான் ஓடி போய் கூட ஜேம்ஸ கட்டியிருப்பேன். அத மறந்துடாதீங்க. ஜேம்ஸ் இல்லாம என் வாழ்க்கை கிடையாது. அடியே நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. உனக்கு எதிர நான் அங்க வரத்தான் செய்வேன். உன்னால என்ன முடியுமோ அத செய். பாத்தீங்களாங்க எவ்வளவு திமிர்த்தனே. அக்காக்காரிய போன போட்டு வர சொல்லுங்க. எவனோ ஒரு மாப்பிள்ளை இருக்கான்னு சொன்னால, ராத்திரியோட ராத்திரியா இவ கழுத்துல தாலிய கட்டி இவளை அனுப்பி வைப்போம். அம்மா நீயும் அம்மா இப்படி பேசுற? ஏமா புரிஞ்சுக்கோமா, கொஞ்சம் ஆற போடுங்கம்மா, பொறுமையா இருங்க, அப்புறமா பேசிக்கலாம். அப்பா ப்ளீஸ் பா, நான் சொல்றத கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க. இங்க பாரு மகா, இதுக்கு மேல எதை பத்தியும் பேச வேண்டாம். நீ முதல்ல நகை எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பு. போய் உன் ஆத்தையிட்ட கொடு, நான் கொடுத்தேன்னு. இனி அங்க இருந்து ஒரு பொருளும் வரக்கூடாதுன்னு சொல்லு. சரிங்கப்பா. நீ இப்ப கிளம்பு, இங்க சூழ்நிலை சரியில்லை. அப்புறமா நான் போன்ல பேசுறேன், நீ கவலைப்படாம இரு. சரிம்மா. ஏட்டி 2 நாள் கழுதைய பட்டினி போடு, அப்புறம் கண்ணால வலிக்கு வருவா. நீ இரு, கவலைப்படாதீரியா, பாத்துக்கலாம். கூடிய சீக்கிரம் ஒரு மாப்பிளைய பார்த்து இவளை சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சு அனுப்பிடுவோம். பாரு, கதவுல கூட்ட தொங்க விடு. எந்த நேரமும் நீ வெளியே போக கூடாது, வீட்டுக்குள்ளே தான் கிடக்கணும். காலேஜ்ல போய் படிப்பு வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம்னு சொல்லி டிசியை வாங்கிட்டு வரேன். சரியா? இவர் வேற இன்னைக்கு என்ன நடக்குனே தெரியாம வெளியில போவும் கிளம்பி இருன்னு சொல்றாரு. நான் என்னன்னு சொல்றதுக்குள்ளேயும் போனை வச்சுட்டாரு. கிளம்பலனாலும் கோவப்படுவாரு. எப்படி இவர்கிட்ட சொல்றது? அப்பா வழக்கமா இம்புட்டு கோவப்பட மாட்டாரு. இன்னைக்கு ஏன் தான் இம்புட்டு கோவப்படுறாரோ? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலையே. என்ன ஆச்சு அப்பாக்கு? ஏய் என்னாச்சுடி? ஏய் இங்க ஒருத்தன் நான் நிக்கிறேன், என்ன பார்க்காம யாருகிட்ட அப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? ஏய் ஒன்னு தானே? என்னடி என்னாச்சு? ஏன் இப்படி உம்மன் உட்கார்ந்துருக்க? ஏங்க அதையும் கேக்குறீங்க? என்னமில்லாம நடந்து போச்சு. எங்க அப்பா அவசர அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்னாரு. என்ன ஏதுன்னு போய் பார்த்தா அங்க ருக்குவையும் கண்டபடி திட்டிட்டு இருந்தாரு. ஜேம்ஸுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன், வைக்க மாட்டேன்னு அப்படி இப்படி பேசினாரு தெரியுமா? ருக்குவும் என்னை கண்டபடி பேசிட்டாங்க. ஏய் இதுதான் விஷயமா? அவர் ஏதாவது கோவத்துல இருந்திருப்பாரு. உங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன். இங்க பாரு, என் தம்பிக்கும் ருக்குக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது நம்ம கடமை. அத நாம நிதானமா செய்வோம். நீ ஏன் கவலைப்படுற? இது நடி நெக்லஸ், நான் நெக்லஸ் எல்லாம் போடுறது இல்லையே. காமெடி பண்ணாதீங்க. இது ஒன்றும் கவரிங் இல்ல, இது கல்லு நெக்லஸ் இல்ல. ஏங்க இது டைமண்ட் நெக்லஸ். உங்க அம்மா ருக்குக்கு கொடுத்துருக்காங்க. எங்க அப்பா தூக்கி எறிஞ்சிட்டாரு தெரியுமா? உங்க பணக்கார இதை எங்க கிட்ட காட்டுறீங்களா? இங்க பாரு, உங்க மாமியாட்ட சொல்லி வை, இனி அங்க இருந்து எந்த பொருளாது இங்க வந்துச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு தெரியுமா? அது மட்டுமா, ருக்குவை காலேஜ் விட்டு நிறுத்த போறாராம். வேற காலேஜுக்கு அனுப்ப மாட்டேன், வைக்க மாட்டேன்னு கண்டுபடி பேசிட்டாரு தெரியுமா? என்னடி சொல்ற? உங்க அப்பாக்கு இம்படு கோவம் வருமா? ஆமா, எங்க அம்மா என்னத்துக்கு இத ருக்குக்கு கொடுத்துச்சு? எங்க நான் தான் உங்ககிட்ட சொல்லல. அன்னைக்கு இங்க இருந்து போகும்போது ருக்கு இத கழுத்துல போட்டிருந்தா தெரியுமா? அதானே பார்த்தேன். எங்க அம்மா காரியம் இல்லாம கொடுக்காத. ஓ, ருக்குவ மருமகளா ஏத்துக்கிட்டு அவளை வச்சு ஒன்ன மட்டம் தட்டுறதுக்கு, அப்படித்தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இதை எங்க அப்பா தூக்கி வீசி உன் மாமியா கையில கொண்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் அத்திட்ட எப்படிங்க கொடுப்பேன்? நீங்களே கொடுத்துருங்க. ஏய் எல்லாமே நமக்கு நல்லதா தான் நடக்கு. அவருக்கு பணத்தாசை இல்லைன்னு இதுல இருந்து தெரியுது. இத கொண்டு போய் எங்க அம்மாட்ட கொடுத்து, இந்தாங்க, அவ பணத்தாசையில உங்ககிட்ட வாங்கிட்டு போனத எங்க மாமனாரு திரும்ப கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம்ல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இத கொண்டு போய் சாதாரணமா கொடுத்துருங்க. எங்க அப்பா கொடுத்துட்டாரு, இங்க இருந்து எந்த பொருளும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிருங்க. அதுவும் இல்லாம ஜேம்ஸை கூப்பிட்டு கண்டிச்சு வைக்க சொல்லியிருக்காருங்க. நீங்க ஜேம்ஸ் கிட்ட சாதாரணமா சொல்லுங்க, ருக்குக்கு இனி எங்கேயும் வெளியே வர முடியாது, கொஞ்சம் பொறுமையா இரு, நிதானமா யோசிச்சு கல்யாணத்துக்கு முடிவெடுப்போம்னு சொல்லுங்க. அதை விடு, அத போய் சொன்னா எங்க அம்மா போய் உங்க அப்பாட்ட பேச போகுது. அப்புறம் உங்க அப்பா பாடு, எங்க அம்மா பாடு. நீங்க இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க. உங்க தம்பி மனசுல ருக்குவை தான் நினைச்சிட்டு இருக்காரு. இந்த கல்யாணம் கண்டிப்பா தான் நடக்கணும்.
ஆனால் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி பெருசு இல்லை. ஏன்னா ருக்குவே என்ன இன்னைக்கு கண்டபடி திட்டிட்டா தெரியுமா? எங்கள் அம்மா வேற கற்றுன்னு அவளை கத்திருச்சு. ஒன்னால தாண்டி அவள் படிக்க முடியாமல் போச்சு. இன்னைக்கு இவ்வளோ திமிரில் அவளை பேசுகிற அப்படின்னு சொல்லிச்சு தெரியுமா? சரி விடுச்செல்லாம், இதெல்லாம் பெருசுப்படுத்தாத. இப்ப என்ன, உனக்கு படிக்கணும்னா சொல்லு, அதான் உன்னை படிக்க வைக்கிறேன். இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ படிச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஏய், வயசு அதுக்கு ஒரு வித்தியாசம் இல்லடி. எப்பனாலும் படிக்கலாம். நம்மளுக்கு ஆர்வம் இருந்தா அதை செய்ய வேண்டியதுதான். இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எனக்கு உங்களை கவனிச்சுக்கிறதுலாம் தான் ஆர்வம் இருக்குது. அதானே, நீ என் கூட கம்பெனிக்கு வருவ, எனக்கு துணையா இருப்பேன்னு நினைச்சா அதெல்லாம் செய்யாத. ஏங்க அது அப்புறம் பேசலாம். அதெல்லாம் பேச வேண்டிய விஷயமா? எனக்கு வேற படபடன்னு வருது. இப்போ வேற நீங்கள் எதுக்கு வெளியே கூப்பிட்டுருக்கீங்க? இப்படி படபடன்னு வருதுல்ல, அந்த படபடப்பை குறைக்கதான். கொஞ்சம் ரொமான்ஸா வெளியே போயிட்டு ஜாலியா வெளியே சாப்பிட்டுட்டு அப்படியே ஊரை சுத்திட்டு வருவோம். எல்லாம் சரியாயிரும். நிதானமா யோசிச்சு முடிவு எடுப்போண்டி. ருக்குக்கும் என் தம்பிக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். நாமளே நடத்தி வைப்போம். போதுமா? சரிங்க. இது என்ன, உன் ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாறிட்டு தினம் தினம் ஒரு ஹேர் ஸ்டைலோட வர்ற? அர்கானி மாதிரி இருக்க இன்னைக்கு. சப்பையா வலிச்சு சீவி இருக்க. வழக்கமா இப்படித்தான் சீவுவேன். உங்களுக்காக கொஞ்சம் ஃபேஷனாக சீவுனேன். எனக்கு என்னமோ அது செட் ஆகலையோன்னு தோணுச்சு. அதான் இப்படி மாற்றிக்கிட்டேன். இதுவும் நல்ல நாட்டுக்கட்ட மாதிரி தான் இருக்கு. போய் வேலையை பாருங்க. ம், வேலையும் ஓம் கூட தானே. அதை சொல்லலை. முதல்ல இந்த நகையை கொண்டு அம்மாட்ட கொடுத்துட்டு வாங்க. இதெல்லாம் நம்ம ரூமில் இருக்க வேண்டாம். அப்புறம் நம்ம வெளியே போவோம். உனக்கு இது பிடிச்சிருக்கா? எனக்கு இதெல்லாம் பிடிக்கலங்க. எனக்கு இப்படி நகையெல்லாம் வேண்டாம். எனக்கு நீங்கள் எப்பவும் என் கூட இருந்தால் போதும். எனக்கு எப்பவுமே நகை பணம் மேலே ஆசை வந்ததே இல்லைங்க. நீ தேர மாட்ட. சரி, அதான் உனக்கு ஆசையா வாங்கி தரேன். சரியா? அப்போ பார்ப்போம். இப்போ ஒன்றும் வேண்டாம். வாங்க கிளம்புவோம். முதல்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. சரி மகா.